இங்கே ஹீரோவோட காட்டுக்குள்ளே இருக்க பங்களா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அதே வீட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி காண போன சின்ன பொண்ணு மாதிரியே பேசுகிறா பழகுறான்னு ஒன்று எல்லாருமே பயந்து போய் ஹீரோவோட அப்பாவோ அவங்க வீட்டோட குருஜியை கூப்பிடுறாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து மறுஜன்மமாக கூட இருக்கலாம், இல்லைனா சும்மா பொய் கூட சொல்லலான்னு. அதுக்கப்புறம் ஹீரோவையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு உடனே ஆமான்னு சொல்கிறான். அந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்ச உடனே இவனும் போய் இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொன்னா அவன் சொல்கிறான், நான் 2 நாளில் ஊருக்கு கிளம்ப போகிறேன், எங்கள் பாஸ் என்ன வர சொல்லியிருக்காருன்னு. ஹீரோட அத்தை கேட்குறாங்க, அன்றைக்கி அந்த வேலைக்காரன் ஏன் முதலாளிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனான், ஒருவேளை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சின்ன பொண்ணு காணாம போனது காரணமாக இருப்பீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லைன்னு அவர் சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க, அந்த காணாம போன பொண்ணோட அப்பா வந்து பேசியிருப்பாரு எப்படியாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. இவங்க வேணாம் வெளியே போனால் கம்பெனி பேர் அசிங்கமாருன்னு சொல்லி தடுத்துருப்பாங்க. அதனால தான் இவங்க சண்டையை போட்டிருப்பாங்க. ஹீரோயினும் அந்த பங்களா மாடியில் இருக்க செவரு மேலேயே நடந்துகிட்டு இருக்காங்க. அது எல்லாரும் பார்த்துட்டு பயந்து போய் கீழே இறங்குன்னு அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் வரவே மாட்டாங்க. அந்த குருஜி அங்கே வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு பேரை சொல்லி அப்பு கீழே இறங்குன்னு உடனே இவங்களும் கீழே இறங்கி வராங்க. வேலைக்காரி காலத்தில் $1 இருக்குது, அதை பார்த்த உடனே $100 கொடுன்னு சொல்லி சண்டை போட்டு மயக்கம் போட்டு விழுறாங்க. மனசு முடியாம ஹீரோட அப்பா எல்லா விஷயத்தையும் குருஜி கிட்ட சொல்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி மேனேஜர் அவங்க ஒய்ஃபோடையும் பொண்ணோடையும் அங்கே வந்திருப்பாரு. அந்த வீடு ஃபுல்லாக நல்லா காஸ்ட்லி பொருளாக இருந்திருக்கும். அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு இவங்க சரக்கடிச்சிட்டு இருக்க சமயத்தில் ஒரு சிலையை கீழே தள்ளி விட்டு உடச்சிடுறா. டென்ஷனான இவரு நீல அதில் கை வைக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தனியாக போட்டு அடிக்கிறதுக்காக போறாரு. அப்பான்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வாயிலே கை வச்சு அமுக்க அந்த பொண்ணு மயக்கம் போட்டு அங்கேயே செத்து போயிடுறா.